வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இன்னைக்கு முருகனுடைய பிறந்த நாள். அதாவது வைகாசி விசாகம். இன்னைக்கு பயங்கரமான சிறப்பான நாள். இந்த சிறப்பான நாள்ல முருக பக்தரை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது அத்தனை அற்புதமான சக்தியும் பலனும் உங்களுக்கு தரும். முருக பக்தர்கள்னா உலகத்துல கோடிக்கணக்கான பக்தர்கள் வாழறாங்க, இருக்காங்க. நான் சொல்ல போற முருக பக்தர் ராமாயணத்துல இருந்தவர் தான். ராமாயணத்துல இருக்கிற எல்லாருமே ராம பக்தர்கள் தானே. இந்த இடத்துல எப்படி முருக பக்தர் இருப்பாங்க அப்படின்னா இருந்தாரு. அத பத்தி ரகசியம்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முருகனுக்கு ஏங்க இவ்வளோ சக்தி, இவ்வளோ ஆற்றல், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நெருப்புன்றது அழிக்கக்கூடியது. அதாவது ஒரு சின்ன பிசிறு கூட இல்லாம அழிச்சு முடிக்கக்கூடியது தான் நெருப்பு. ஆனா அப்படிப்பட்ட நெருப்புல ஒரு உயிர் பிறக்குதுன்றது எத்தனை அபூர்வமானது. நெருப்புல இருந்து பிறந்தவன் தான் இந்த முருகன். தந்தையான ஈசனுடைய நெற்றி பொறியிலிருந்து உண்டான நெருப்புனால பிறந்தவர் தான் இந்த முருகன். இந்த முருகனுக்கு அவ்வளோ ஆற்றல், அவ்வளோ சக்தி இருக்குன்னா கையில உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்க அன்னை ஆதி பராசக்தியின் வேலும் கையில இருக்கு. அப்போ இந்த வெற்றிவேல் முருகனுக்கு ஏன் இவ்வளோ சக்தி இருக்காது? கண்டிப்பா இருக்கும். இந்த முருகன் கிட்ட இன்னொரு சக்தியும் இருக்கு. யாருமே இல்ல அப்படின்னு அனாதையா ஒருத்தன் உட்கார்றான் பாருங்க. அவன் கேட்காமையே அவன் வாழ்க்கையில இந்த முருகன் நுழைஞ்சிருவான். அதை அனுபவிச்சவங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கேட்காமலேயே அவங்களுடைய வாழ்க்கையில இந்த முருகன் நுழைஞ்சிருவான். ஏதாவது தேவை அப்படின்னு ஏங்கி அந்த முருகனை பார்க்கும்போது அந்த தேவையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான். யாரையும் துன்பப்பட வைக்க மாட்டான். உனக்கு இருக்கிற துன்பத்தை எல்லாம் அவன் வேணுனாலும் தாங்கிப்பானே தவிர உனக்கு துன்பப்பட வச்சு துயரப்பட வைக்க மாட்டான். ஏன்னா துன்பத்தோட வலி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன். அதனாலதான் கலியுக தெய்வம் இன்னைக்கு வரைக்கும் அந்த முருகான்ற ஒரு வார்த்தைக்கு அத்தனை சக்தி இருக்குது. முருகன் நினைச்சதை செய்வான், நினைக்காததையும் செய்வான். நிறைய மிராக்கள் அந்த முருகனால நடந்துட்டு தாங்க இருக்கு. நம்ம ராமாயணத்துல இந்த குக கடவுளை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குக கடவுள்னு ஏன் சொல்றேன்னா, ராமாயணத்துல பெருமாள் யாரு? நம்ம ராமருன்னு தெரியும். எல்லாருக்குமே தெரியும். ராமர் யாரு? பெருமாள் தானே. அப்போ அடுத்தது இளைய பெருமாள். இளைய பெருமாள் யாரு? லக்ஷ்மணன் தான் இளைய பெருமாள். பெருமாள் ராமர்னா இளைய பெருமாள் லக்ஷ்மணன். மூணாவதா ஒரு பெருமாள் இருக்கார். யாரு அவரு? குகப்பெருமாள். எதனால இவருக்கு குகப்பெருமாள் அப்படின்னா, ராமனுக்கு இணையாய் இருந்தவர். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஆற்றல். இவரு இவ்வளோ தொலைவு ராமருக்கு இணையா இருந்தார்னா அப்போ இவர் யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இவருடைய முற்பிறவி கதையை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த குகன் என்ன வேலை பண்றாரு? ஆற்றங்கரை ஓரமா. எந்த ஆற்றங்கரை? கங்கையோட கரை ஓரமா படகு ஓட்டுறவர் தான் இந்த முருகன். அதாவது குகன். குகன்னாலே நம்மளுக்கு முருகன் ஞாபகம் தான் வருது. அதனால இந்த குகன் எவ்வளோ புண்ணியமான விஷயம். நம்ம எல்லாம் கங்கைக்கு போனோம்னா பல நாள் பிளான் பண்ணி போனோம். அதில் போய் குளிச்சு நம்ம பாவத்தை தீக்கணும். அந்த கங்கையிலேயே மிதந்துட்டு இருக்க ஒரு படகோட்டி குகன் எவ்வளோ சக்தி வாய்ந்தவனா இருப்பான். யோசிச்சு பாருங்க. எத்தனை முருக பக்தனா இருப்பான். அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதே கங்கை கரை ஓரமா ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில ஒரு முனிவரும் அவருக்கு ஒரு 5 வயசு பையன் 2 பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. இதுல இந்த குட்டி பையனுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். நேரா போயிட்டு அந்த துறவியான முனிவரான அவனுடைய அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா முருகா யாரு? முருகனை ஏன் நம்ம எல்லாம் சிறப்பா வணங்குறோம்?
சரி, உலகத்துல முதல் கடவுள் யாரு? அதுவும் இல்லாம இன்னொரு ரகசியமா எனக்கு வேணும். எதுக்கு எடுத்தாலும் முருகா முருகான்னு சொல்றீங்க. ஏன்னா அவங்க வந்து முருக பக்தர்கள். எதுக்கு எடுத்தாலும் முருகா முருகான்னு சொல்றீங்க. நானும் கேட்கிறேன். எல்லா தெய்வத்த விட சக்தி வாய்ந்த தெய்வம் எது? அப்படின்னு. இந்த மாரி நெறைய கேள்வி நமக்கே இருக்கு. இந்த பையனும் இத தான் கேட்டான். முருகன் தான்ப்பா சிறந்த சக்தி. அவன கும்பிட்டோம்னா அத்தனை மூர்த்திகளும் தானாவே நெருங்கி வந்து உனக்கு உதவி செய்வாங்க. என்னப்பா ஆச்சரியமா இருக்கு. ஆமாப்பா, முருகன் கிட்ட அவ்வளவு சக்தி இருக்குது. மூன்றது முகுந்தனை குறிக்கும். முகுந்தன்றது பெருமாளை குறிக்கும். ரூன்றது ருத்ரன். ருத்ரன்றது சிவனை குறிக்கும். கான்றது கமலனை குறிக்கும். கமலன்றது நம்ம பிரம்மா. அப்போ மூன்று ஆற்றலும் இருக்கிறவன் இந்த முருகன் தானே. அதுவும் இல்லாம கையில இருக்கிற வேல் வந்து அகிலத்தை காக்கும் அன்னை ஆதிபராசக்தியுடைய மொத்த சக்தியும் அதுல தான் இருக்கு. அப்போ உலகத்துல சிறந்தவன் இந்த முருகன் தானே. ஓம் முருகான்னு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிப்பாரேன். இந்த உலகத்துல நடக்கிற அதிசயம் ஆச்சரியமா இருக்கும். நீ தினம் அந்த ஓம் முருகா சரணம்ன்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் விட்டுடாத. அதை மாத்திரம் சொல்லு போதும். உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டாரு. அதுவும் 3 தடவை சொல்லணும் அப்படின்ட்டாரு. இவனும் பயங்கர வெறியோட 1000 தடவைக்கு மேல அந்த முருக மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். தினம் சொல்லிட்டு தவத்துல இருக்கிறான். இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு தைரியம். முருக மந்திரத்தை பையனுக்கு கத்து கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கிளம்பி யாத்திரைக்கு ஏதாவது போலாம். மற்ற தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வரலாம். பையனுக்கு எப்போ முருகன் துணை இருக்கானோ அவனுக்கு நம்ம துணை தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்து பையனை அந்த குடிசையிலேயே இருப்பா, ஜாக்கிரதையா இருந்துக்கோ, நான் இல்லைன்னாலும் முருகன் துணை உனக்கு இருக்கு, அதை மாத்திரம் நம்பிக்கையை விட்டுறாத, நான் போய் யாத்திரை போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. இவன் அந்த குடியில உக்காந்துட்டு இருக்கான். தினம் முருக மந்திரத்தை எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த முனிவருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் சொல்றது தான் இந்த முனிவருடைய வேலை. அன்னைக்கு அந்த குடிசையோட வாசல்ல அந்த நாட்டு மன்னர் வந்து நிற்கிறார். இந்த பையன் கேட்குறான், என்ன விஷயம், எதுக்காக வருத்தமா இருக்கீங்க, உங்க மனசுல எது இருந்தாலும் சொல்லுங்க. இந்த முருக பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சக்தி இருக்கு. யாருடைய துயரமாவது கண்ணில் பட்டா அவங்களுக்கு சுலபமா தெரிஞ்சிடும். உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ற அந்த கருணை அந்த இதயத்துக்கு வந்துடும். அதே போலதான் அந்த சிறுவன் கேட்கிறான், ஏதோ மன வருத்தமா இருக்கியே, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு அந்த அரசர்கிட்ட கேட்கிறான். அரசருக்கு இந்த குழந்தை ஒரு குருவா தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம குழந்தைன்னு சாதாரணமா விட்டுறக்கூடாது. முருகனும் குழந்தை தான், ஆனா தந்தைக்கே உபதேசம் செஞ்சவர். அதனால இந்த குழந்தை கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அந்த அரசர் வந்து, அப்பா இல்லையாப்பா, இல்லை அவர் யாத்திராட போயிருக்காரு, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க, என்னால தீர்த்து வைக்க முடியும், நிச்சயமா நான் தீர்த்து வைப்பேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, என்னால தீர்க்க முடியாததே கிடையாது. அந்த மன்னருக்கு பயங்கரமான ஆச்சரியம். 5 வயசு குழந்தை என்னுடைய பிரச்சனையை தீக்குது, நான் இந்த நாட்டை ஆள்ற மன்னன் அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தைகிட்ட போறாரு. இந்த மாதிரிப்பா, நான் காட்டுக்கு வேட்டையாட வந்தேன், அம்பை எய்தினேன், ஆனா அது தவறி போய் அங்க தவத்துல இருந்த ஒரு முனிவரை கொன்னுடுச்சு. எனக்கு அதனால பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் அப்படின்னு ஒரு பயம். என்னுடைய நாடு இதனால பாதிக்குமா, இல்ல என்னுடைய வம்சம் பாதிக்குமா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுப்பா, நான் செய்யறேன் அப்படின்னு வணங்கி முட்டி போட்டு கேட்கிறாரு. இந்த குழந்தை சொல்லுது, எல்லாத்துக்கும் மாற்றுன்னு ஒன்று இருக்கு, நிச்சயமா நீ போ, இந்த கங்கை கரை இருக்கு இல்லையா, வடக்கு பக்கமா பார்த்து உட்காரு, தண்ணியில மூழ்கி எழுந்திரிச்சிட்டு வடக்கு பக்கமா உட்காந்துட்டு ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம் அப்படின்னு ஒரு 12 வாட்டி சொல்லு. உன்னுடைய வாழ்க்கை மாறுற அதிசயத்தை நீயே பார்ப்ப. உன்னுடைய இந்த கர்மா இல்லை, போன ஜென்மத்துக்கு கர்மா கூட தீந்துரும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இந்த மன்னருக்கு பயங்கர சந்தோஷம்.
அதே மாதிரி போய் உட்காந்து ஒரு 12 தடவை அந்த ஓம் முருகா சரணம் சொல்லிட்டு அவரு நாட்டுக்கு நிம்மதியா போயிட்டாரு. கொஞ்ச நாள் ஆகுது. அந்த காட்டுக்கு அந்த முனிவர் திரும்பவும் வந்துட்டாரு. யாத்திராடெல்லாம் போயிட்டு வந்துட்டு குழந்தைய பார்க்குறாரு. மகனே, யாராவது என்னை தேடி வந்தாங்களா அப்படின்னு. ஆமாப்பா, இந்த நாட்டு அரசர் வந்தாரு. அப்படியா, நீ என்ன சொன்ன? எதுக்காக அவர் வந்தாரு? அவரு ஏதோ ஒரு முனிவரை கொன்னுட்டாராம், தெரிஞ்சு கொள்ளல. அவருடைய அம்பு தவறி போய் அவர் கழுத்துல பட்டுடுச்சாம். பரிகாரம் சொல்லிட்டேன். அப்படியா, நல்லது. ஏன்னா உனக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும், என் கூடவே இருக்க, நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால நிச்சயம் நீ நல்லது தான் சொல்லியிருப்ப. ஆமா, நீ என்ன சொன்ன? அவர் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சின்னு பயம். அதனால என்கிட்ட வந்து பரிகாரம் கேட்டாரு. 12 தடவை ஓம் முருகா சரணம் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதுவும் வடக்கு பக்கம் உட்காந்து சொல்லு அப்படின்னு சொன்னேன். அடே மூடா, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு அந்த முனிவர் கேட்குறாரு. ஏன்பா, நான் தப்பா சொல்லிட்டேனா? எதுக்காக 12 வாட்டி சொல்ல சொன்னேன்? ஒரு வாட்டி சொன்னாலேயே கர்ம வினை அத்தனையுமே தீர்ந்துருமே. நீ எதுக்கு அந்த நம்பிக்கை இல்லாம 12 வாட்டி சொல்ல சொன்ன அப்படின்னோடனே அந்த குழந்தைக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. அந்த குழந்தை, அப்பா தெரியாம சொல்லிட்டேன். முருக மந்திரத்துடைய சக்தி உனக்கு தெரியல. ஒரே ஒரு வாட்டி சொன்னாலே உன்னுடைய அத்தனை பிரச்சனையும் தீந்துரும். ஆனா நீ வந்து 12 வாட்டி சொல்ல சொல்லியிருக்க. அப்போ உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். நீ அடுத்த ஜென்மத்துல வேடனா தான் பிறக்க போற அப்படின்னாரு. பையனுக்கு அழுக வந்துருச்சு. அப்பா, என்ன எதுக்கு வேடனா பிறக்க சொல்லிட்ட? எனக்கு ஏதாவது மாற்று சொல்லு அப்படின்னவனே. இல்லப்பா, கோவத்துல சொல்லிட்டேன். ஆனா நீ வேடனா இருந்தாலும் அந்த ஜென்மத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீதான் முதல்வனா இருப்ப. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன்னா உன்னுடைய முருக பக்திக்கு ஈடு இணை கிடையாது. நினைவு தெரிஞ்சதுல இருந்து உன்னுடைய மூளை செயல்பட தொடங்கினதுல இருந்து முருகனை தவிர யாரையுமே நினைச்சதில்ல. அதனால உனக்கு வந்து நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் உனக்கு வந்து சாபம் கொடுத்தா கூட அது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்ட்டார். இந்த குகன் தான் இந்த கங்கை கரையில படகோட்டுற அந்த படகோட்டியா அந்த இடத்துல இருந்து முருகனை நினைச்சு வணங்கிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய காதுக்கு அந்த நாட்டை ஆட்சி செய்கிற மன்னனான ராமரை பத்தி, தசரதனை பத்தி எல்லாம் அவன் காதுக்கு வருது. ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு ஆசை, எப்படியாவது போய் கடவுள் அவதாரம்னு சொல்றாங்களே, அந்த அவதாரம் எடுத்திருக்கிற ராமரை போய் பார்க்கணும். ராமரை பார்த்து ஒரே ஒரு ஆசி மாத்திரம் நான் வாங்கணும். அதுக்கு எனக்கு வழி செய் அப்படின்னு அந்த முருகன் கிட்ட தான் வேண்டுறாரு. முருகனை மாத்திரம்தான் நினைக்கிறாரு. இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன, முருகனை நினைச்சா நீங்க தேடுறதும் தேடாததும் உங்களை தேடி தானா வந்து சேர்ந்துரும்னு. இந்த இடத்துல இந்த குகன் வெறும் நினைச்சான், இவன் நாட்டுக்குள்ள போக முடியாது, சாதாரண படகோட்டி தான், மீன் பிடிச்சுக்கிட்டு வாழறவன் தான், நாட்டுக்குள்ள போக முடியாது. அப்படியே போனாலும் இந்த ராமருடைய அரண்மனைக்கு போய் ராமரை பார்க்க வாய்ப்பு கிடையாது. எப்படி நான் பார்ப்பேன்? இந்த கடவுளை வந்து பெத்ததை யாரு? இந்த கடவுள் யார் கூட எல்லாம் பிறந்திருக்காரு? இந்த கடவுள் எப்படி இருப்பாரு? எதுவுமே நமக்கு தெரியாத அப்படின்னு இந்த குகனுக்கு எப்பவும் அதே நினப்பு. இங்க ஒரு ஆச்சரியம் நடந்தது. ராமருக்கு அவங்களுடைய அம்மா வந்து ஒரு வரம் கொடுத்துட்டாங்க. 14 வருஷம் போய் நீ காட்ட ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ராமரும் கிளம்பி நேரா வந்த இடம் இந்த கங்கை கரை தான். இந்த கங்கை கரையில வந்து அவர் முதலா வெளி உலகத்துல பார்த்த முதல் மனிதன் இந்த குகன் தான். நேரா வந்து குகனை பார்த்துட்டு, அப்பா, என்ன வந்து நான் ராமர், அடுத்த கரையில கொண்டு போய் சேர்த்துரு. நான் ஒரு என்னுடைய தாயார் கொடுத்த ஒரு வரத்தினால என்னுடைய தாயார் எனக்கு ஒரு செயலை செய்ய சொல்லி ஆணையிட்டு இருக்காங்க. அதனால நான் அதுக்காக போறேன், புண்ணிய காரியத்துக்காக போறேன், என்னை அடுத்த கரைக்கு கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லும்போது கண் கலங்க அவன் ராமரை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் இத்தனை நாள் யாரை பத்தி கேள்விப்பட்டானோ அவர் எதிர்க்க வந்து நிற்கிறாரு. என்னப்பா அப்படியே இருக்க, உன் பேர் என்ன? என் பேரு குகன்.
இந்த கங்கை கரையோடைய தலைவன், இந்த கரையில படகோட்டுற ஒரு படகோட்டி, எல்லாரையும் அடுத்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்கிறவன் அப்படின்னும்போது, "அப்படியா? அப்ப என்ன எடுத்துன்னு போய் அடுத்த கரையில விட்டுடு." ராமர் கூட யார் இருக்கா? லக்ஷ்மணன், சீதா இவங்க 3 பேரும் இருக்காங்க. இவனுக்கு பிரமிப்பு. நம்ம போய் ராமர பார்க்கணும்னு நெனச்சேன். கண் எதிர்க்க ராமர் இருக்காரு, சீதா இருக்காங்க, லக்ஷ்மணன் இருக்கான் அப்படின்னு அப்படியே கை வணங்கி நிக்கிறாரு. இன்னைக்கு படகு இதுக்கு மேல போகாது. ஏன்னா இந்த படகோட்டி முடிவு எடுக்கிறது தான். நாளைக்கு காலையில உங்கள கொண்டு போய் சேர்க்கிறேன். நீங்க அது வரைக்கும் அந்த குடிசைக்குள்ள வரணும் அப்படின்னு. அந்த குடிசை யாருது? நம்ம குகன்து தான். நேரா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்கள தங்க வச்சு, மீன் உணவை கொண்டு வந்து குடுக்குறான். ராமருக்கு பணிவிடை செய்றான். ராமருக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து குடுக்குறான். அவருக்கு உணவு பரிமாறுறான். அவருடைய கால்கள பிடிச்சு விடுறான். இதெல்லாம் அவன் பாசத்தோட லக்ஷ்மணன பண்ணா எப்படி பண்ணுவானோ, அந்த பாசத்தோட வணங்குனபடி ஒரு ஒரு செயலும் செய்யறது. ராமர் பக்கத்திலேயே நின்னு அவர் அழகா ரசிக்கிறது. எத்தன பேருக்குங்க இந்த பாக்கியம் கிடைக்கும்? இதெல்லாம் பார்த்து அப்படியே கண் கலங்கி நிக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் சொல்றான், "ஐயா, நேத்தே கொண்டு போய் நான் விட்டிருப்பேன். ஆனா உங்க தரிசனம் பரிபூரணமா எனக்கு தேவை. அதனால தான் உங்கள என்னுடைய குடிசையில இருக்க வச்சேன். யோசிச்சு பாருங்க. நீங்க திரும்பவும் நாட்டுக்கு போங்க." "இல்லப்பா, நான் எடுத்த முடிவ மாத்த மாட்டேன். நான் காட்டுக்கு போய் 14 வருஷம் தவம் இருந்துட்டு தான் வருவேன். எனக்கு எங்க அப்பா அவரு குடுத்திருக்க வரத்த நான் காப்பாத்தணும். எங்க அப்பா வாக்க நான் மீறக்கூடாது." அப்படின்னு இந்த குகன் கிட்ட பேசிட்டு, இந்த சீதா தேவியும், "நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு இந்த 3 பேரும் லக்ஷ்மணன்லேருந்து எல்லாம் சொன்ன உடனே 3 பேர்கிட்ட ஆசியும் வாங்கிட்டு, அவங்க கிளம்புறதுக்காக படகுல ஏத்தும்போது, ராமர் மனப்பூர்வமா இந்த குகன் கேட்காமலேயே இறுக அணைச்சு அவன "நால்வர் ஐவரானோம்." "ஐயா, புரியலையே நீங்க சொல்றது. நாங்க இதுவரைக்கும் அண்ணன் தம்பிங்க 4 பேர் இருந்தோம். என் கூட பிறக்கலைனாலும் நீயும் என்னுடைய 5வது தம்பி." அப்படின்னு இறுக சேர்த்து புடிச்சுக்கிட்டாரு இந்த குகனை. கேட்காமலேயே வரம் அதுதான் இது. அதுக்கப்புறம் ராமர் அந்த கடைக்கு போய் சேர்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் அந்த ராமருக்கு எந்த பிரச்சனை வரணும்னாலும் குகனுடைய அனுமதியோட தான் வரும். ஏன்னா குகன் தான் அடுத்து வர ஆட்களை அடுத்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்து யார் வரா? பரதன், சத்ருகனன் இவங்க 2 பேரும் சில வீரர்களோட, "அண்ணா இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அவரை நம்ம போய் பார்த்து நாட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு" வராரு. இவருக்கு ஆச்சரியம். இன்னொரு ராமரா அப்படின்னு பார்த்தா அதுதான் பரதன். பரதன் பார்க்கறதுக்கு ராமர் மாதிரியே இருப்பார். இவரும் அவர்கிட்ட சொல்றாரு, "இல்ல, நான் அவர் போன வழியே சொல்ல மாட்டேன். நான் இறக்கி விடல யாரையும்." அப்படின்னவனே அவர் கதறி அழறத பார்த்ததுமே அவருக்கே பரிதாபம். "சரி, அண்ணன் தங்கின இடத்த மாத்திரம் காமி. நேத்து ஒரு நாள் இங்க தங்கிட்டு போயிருக்காரே." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, என் குடிசையில தான் தங்கினாரு. அதோருக்கு போய் பாரு." அந்த குடிசையில ஒவ்வொரு இடத்தையும் அந்த பரதன் தொட்டு தொட்டு கும்பிடுறான். இந்த இடத்துல அண்ணன் உட்கார்ந்தாரா? இந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டாரா? இந்த இடத்துல நின்னாரா? இந்த இடத்துல தான் படுத்தாரா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்தையும் பிரண்டு அங்க பிரதர்ஷனமே செஞ்சுட்டான். செஞ்சு கும்பிட்டுட்டான். கண்ணு கலங்குது இந்த குகனுக்கு. "நான் தான் பார்த்துக்கிட்டேன். நீங்க எப்படி பார்த்துப்பீங்களோ அதை பார்த்துக்கிட்டேன்னும் போது அவனும் மனப்பூர்வமா அவனை ஆசீர்வதிச்சு கட்டி பிடிக்கிறான். அதுக்கப்புறம் ராமர் போன வழிய இந்த பரதனையும் சத்ருக்கனையும் கொண்டு போய் சேர்க்கிறான். அவங்க தான் அங்க போயிட்டு ராமரை பார்த்து பாதரட்சிகை கொண்டு இந்த இடத்துல வாழ ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுப்புறம் ராமரை பெற்ற தாய் கௌசல்யா, கைகேயி, சுபித்திரை எல்லாருமே அந்த 3 தாய்மார்களும் அரண்மனையில இருந்த மற்ற அரசர்களும், அதாவது மற்ற மந்திரிகள் எல்லாருமே திரும்பவும் இந்த குகன் கிட்ட தான் வராங்க. ராமர் இந்த கங்கை கரையை தாண்டி போயிருக்காரு, எங்களை கொண்டு போய் அங்க விடணும் அப்படின்னவனே, அவ்வளவுதான். இவருக்கு கேட்கணுமா? மொத்த பேர் கால்லயும் ஆசி வாங்குறாரு.
ஆனா எல்லாருமே நல்லது தான் நினைக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு புரியுது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். இந்த முருக பக்தனுக்கு என்ன ஆசை? ராமர் பிறந்திருக்காரு. அவர் கடவுள். உ அதாவது கடவுளோட உருவம், அவதாரம்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா, அவர போய் பார்க்கக்கூடிய தைரியம் அவனுக்கு கிடையாது. ஆனா, அத்தன பேரும் அவன் யார் யார பார்க்கணும்னு நெனச்சானோ, அந்த அரண்மனையில இருக்க மொத்த பேரும், மொத்த வீரர்களும் அந்த குகனை தேடி வர அளவுக்கு பண்ணது இந்த முருகக் கடவுள் தான். எத்தனை சக்தி பாருங்க. நான் தான் சொன்னேனே உங்களுக்கு. முருகனை நினைக்க நினைக்க நம்ம தேடுறது, தேடாதது அத்தனையும் ஓடி வந்து உங்க காலடியில வந்து விழுந்துரும். இந்த குகனுக்கு கேட்காமலேயே இந்த ராமர் சொன்ன விஷயம் என்ன? நால்வர் ஐவரானோம். அந்த 3 தாய்களும் நீயும் எனக்கு பிள்ளைதான்ப்பா அப்படின்னு சொன்னது. மத்த தம்பிகளும் அவரை தம்பியா ஏத்துக்கினது. எத்தனை பெருமை இந்த குகனுக்கு. குகப்பெருமான் அப்படின்னு இவர சொல்றதுல குறையே கிடையாதுங்க. இவரு முருக பக்தர் தான். ஆனா போன ஜென்மத்திலயும் முருக பக்தர் தான். இந்த ஜென்மத்திலயும் முருக பக்தர் தான். அப்ப இவருடைய ஆற்றல் எப்படி இருக்கும்னு பாருங்க. அந்த முருகனே மொத்த விஷயமும் இவரு கேட்காம, அவர் இருக்கிற அந்த புண்ணிய நதியிலேயே கொண்டு இவனால போக முடியாது. இவன் எதையும் தேடி போக மாட்டான். நம்ம கால கெட்டியா பிடிச்சுட்டான். இவன் கேட்கறது, கேட்காதது அத்தனையும் அந்த நதிக்கரையில அந்த படகு வழியா கொண்டு சேர்த்துட்டாரு. இதுல ஒரு விஷயம் பார்த்தா, இந்த முருகனை நினைச்ச ஒரே காரணத்துக்காக அத்தனை பேரையும் கரை சேர்த்தவன் இந்த குகன். அவனுடைய படகு புண்ணியம் பண்ணியிருக்கு. அவன் வாழ்ந்த வீடு புண்ணியம் பண்ணியிருக்கு. அவனுடைய குலமே புண்ணியம் பண்ணியிருக்கு. இத்தனை ஆற்றல் யாருக்கு இருக்குங்க? இந்த முருகனுக்கு மாத்திரம்தாங்க இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத இந்த குகனுடைய கதை இன்னைக்கு உங்க எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? எத்தனை தடவை முருகனை பத்தி சொன்னா நம்ம இந்த நிலையை அடைய முடியும்னு யோசிச்சு பாருங்க. முருகனை பத்தி பேசிக்கிட்டே இருங்க. முருக மந்திரத்தை சொல்லுங்க. முருகனே, செந்தில் முதல்வோனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் நம்பியே கை தொழுவேன் நான். முருகா சரணம், முருகா சரணம். வெற்றிவேல் முருகனை எப்பெல்லாம் நீங்க கூப்பிடுறீங்களோ, நீங்க கூப்பிடாமலையும் வருவான். நீங்க துன்பத்தை நினைச்சு கண் கலங்குனீங்கன்னா, யாருடைய கண்ணும் கலங்க விடமாட்டான். உடனே ஓடி வந்துருவான். ஏன்னா அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய சக்தி அந்த நெருப்புக்கு தாங்க இருக்கு. அந்த நெருப்பு உடனே அந்த கண்ணீரை உடனே துடைச்சிடும். நீங்க போய் கேட்க வேணாம். மனசுல நினைச்சா போதும். எனக்கு யார் இருக்கா அப்படின்னு எவெல்லாம் தனியா உக்காந்து துன்பத்தை நோக்கி கலங்கி நிக்கிறானோ, இந்த உலகத்துல யாரும் இல்லாத அனாதைக்கு கிடைக்கிற ஒரே மிகப்பெரிய சொந்தம் இந்த முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமானுடைய ஆற்றல் இன்னைக்கு நீங்க கேட்டது எத்தனை சக்தியை கொடுக்குது, எத்தனை ஆற்றலை கொடுக்குது. முருகன் பிறந்த நாள்ல ஒரு முருக பக்தனுடைய கதை எத்தனை புனிதத்தை கொடுக்குது. இந்த குகனுடைய கதை உங்களுக்கு புரிய வைக்கிறது என்ன? முருகனை நினைக்க நினைக்க இந்த ஜென்மம் இல்லைங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க நிறைய நல்ல விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கும். உங்களுடைய கர்மா மொத்தமா அழிஞ்சு போயிடும். நீங்க இதுக்கு முன்னாடி தெரியாம பாவம் பண்ணியிருந்தா கூட தொலைஞ்சு போயிடும். உங்க மனசுல தீய எண்ணமே வராது. நல்ல சிந்தனை மாத்திரம்தான் வரும். யாருக்கும் துரோகம் பண்ண வராது. யாராவது ஒருத்தன் துன்பப்பட்டா ஓடி போய் உதவதான் மனசு சொல்லும். ஏன்னா முருகன் எப்ப உங்களுக்குள்ள நுழைஞ்சிட்டானோ அப்பவே உங்களுடைய துன்பம் விலகி உங்களுக்கு கருணை அப்படின்ற ஒரு சக்தி வந்துடும். அந்த கருணை தான் மற்ற எல்லாரையும் வாழ வைக்கும். அதனால முருகனை என்னைக்கும் நீங்க நினைக்காம இருக்காதீங்க. மொத்த சக்தியும் கலியுக கடவுளான இந்த முருகன் கிட்ட குவிஞ்சு கிடக்குது. முருகன் சக்தி தான் மிக பிரம்மாண்டமானது. குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகன் வாழறான். அதை முதல்ல நினைச்சுக்குங்க. எந்த இடம் கடினமான இடம்? குன்று இருக்கிற இடம்தான்.
பூமியில வாழறது ஈஸி, குன்றுல வாழறது கஷ்டம். அந்த கஷ்டமான இடத்துல முருகன் இருக்கான்னா நிச்சயமா நமக்கு துன்பத்துக்கு வழிகாட்ட மாட்டான். நம்ம துன்பத்தை அப்படியே பனி போல கரைய வச்சு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்க இந்த முருக சக்தியால மாத்திரம்தான் முடியும். முருகனை நினைச்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பானது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம்.